பிரியமானவங்களே, எப்படி இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இந்த 11 மாதங்களை கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். எவ்வளவு அதிசயமாய் ஆச்சரியமாய் நாம் இந்த 11 மாதங்களை கடந்து வந்தோம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 12வது மாதத்தை கூட அணுகிட அவருடைய இரக்கம் நம்மளுக்கு இம்மட்டுமாய் போதுமானதாய் இருந்த தயவுக்காய் அவரை நன்றியோடு கூட துதிப்போம். ஆண்டவரே, எத்தனையோ இக்கட்டுகள், சோதனைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், வியாதியின் பிணிகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை ஒரு தீங்கும் தொடாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். ஒருவேளை குடும்பத்தை விட்டு உறவினர்கள் பிரிந்திருக்கலாம், மறைந்திருக்கலாம். அவை எல்லாவற்றிற்கும் தேவனுடைய சித்தம் போல் செயல்படுகிறது. அதை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம் இம்மட்டும் நம்மளுக்கு போதுமானதாய் இருந்ததல்லவா? இந்த நாளை கடந்து வருவோம் என்பதில் நிச்சயமில்லை. எப்படி இந்த மாதத்தை நாம் கடந்து வந்தோம் என்ற ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை வழிநடத்தினார் என்பதை நீங்கள் உணருங்கள். அவருடைய பரிசுத்த நாமம் நம்மளுக்கு பாதுகாவலாய் இருந்தது. இயேசுவின் நாமத்தினாலே மட்டும் காத்த இம்மானுவேலருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சரி, இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று காண்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். செய்கிற செயல்களிலே ஆசீர்வாதம் இல்லையா? செய்யும் தொழிலிலே வியாபாரம் நஷ்டம், கையின் பிரயாசம் விருதுவாய் போகிறதா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். இந்த 11 மாதங்களாய் எப்படியோ கடந்து வந்து விட்டோம். இந்த 12வது மாதத்தை கூட துவங்கின கர்த்தர் இந்த மாதத்திலே செய்யக்கூடாத செயல்பாடுகள், முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்காணித்து ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். உங்களுடைய பொக்கிஷ சாலையால் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். வானத்தை திறந்து உங்களுக்கு இடம் கொள்ளாமட்டும் ஆசீர்வாதத்தை பொழிவார். வானம் என்றால் என்ன? உங்கள் சரீரம், உங்கள் கையின் பிரயாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். எதை குறித்தும் கவலை வேண்டாம். எதை குறித்தும் சிந்தித்து துக்கிக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் கடன் பிரச்சனையிலே இருக்கிறேனே, குடும்பத்திலே நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, வறுமையின் கொடுமை எங்களை வாட்டுகிறதே என்று யோசிக்கின்றீர்களா? அவையெல்லாம் கொஞ்ச காலம் மாத்திரமே. கர்த்தர் சமீபமாய் இறங்கி வந்து உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். மற்றவங்களிடத்திலே நாம் கடன் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, சிந்தையோடு நாம் நிலைத்திருப்போம். ஆனால் மற்றவர்களுக்கு நாம் கடன் கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை மாத்திரம் நம்பியிருக்க வேண்டும். விக்கிரகங்களையும் ஆராதிப்போம், இயேசப்பாவையும் துதிப்போம் என்ற இருமனம் உள்ளவர்களாய் இராதபடி இயேசப்பா கிட்ட கேட்டு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு
பல ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து அனுபவித்து மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களையும் அந்த சந்தோஷத்திற்குட் பிரவேசிக்கும்படியான ஒரு கருவியாய் பயன்பட வேண்டும். ஆமாண்டவரே, நீர் சொன்னபடி நான் உமக்கு கருவியாய் பயன்படுவேன். உடைய பாதத்திலே அமர்ந்து என்னுடைய பொக்கிஷ சாலையாகிய சரீரத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. உடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி உமக்கு சாட்சியாய் எப்பொழுதும் நிலைத்திருக்க இடம் கொள்ளாமட்டும் என்னை நீர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் பிரகாரம் இடம் கொள்ளாமட்டும் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். ஒன்றுக்கும் கவலை வேண்டாம். சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையின் பாத்திரமாய் இந்த மாதத்தை நாம் கடந்து வருவோம். கர்த்தருக்குள் நாம் பிரவேசிக்கும் போது அவர் நமக்குள்ளே பிரவேசிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அவருக்குள் நாம் பிரவேசிப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ்வோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.